குறிப்பா கன்னிக்கு 3வது இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். உச்சகுரு 3 பார்க்கும் பட்சத்துல அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். நண்பர்களால பெரிய ஆதாயம் கிடைக்கும். சகோதர வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தம்பி தங்கச்சி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுபகாரியங்களை செஞ்சு வச்சு அதால இவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் பெரிய சக்சஸை கொடுக்க போகிறது. கன்னிக்கு 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்ப வீடு மண்ணு மன சொத்து ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல அடுத்த 6 மாசத்துலயே அது நடக்கும். ஒரு டாக்குமெண்ட் பதிவு பண்றதுக்குரிய வாய்ப்பு இவங்க பேர்ல உண்டு. ஒரு வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அது தள்ளி போன வாகன பிராப்தம் இவர்களுக்கு கூடி வரும். சுய தொழில் பண்ணணும்னு நினைச்சு பல நாளா காத்துட்டு இருந்தவர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 5வது இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த கன்னிராசிக்கு புத்திர பாக்கியம் கடவுள் தருவார். பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் அனுகூல பிராப்தமும் இவர்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷத்துல. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமா எல்லாம் நிறைய மாட்டி மாட்டி வந்தாங்க. கன்னி நம்ம யாரை கேட்டாலும் 1.5 வருஷமா பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னுவாங்க. தப்பு அவங்க பண்ணதா கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தேவையில்லாத தன்னைத்தானே மனசிறைக்குள்ள போட்டு வருத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த மன தெளிவு இந்த வருஷத்துல அவங்களுக்கு கடவுள் தரப்போறார். அடுத்த 6 மாசத்துல கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவா எந்த விஷயத்த செஞ்சு முடிச்சா நமக்கு கடவுள் வெற்றியை கொடுப்பாருன்ற ஒரு திட்டமிடல் அவருடைய வாழ்க்கைக்கு வரும்.